மணிப்பூரில் பதற்றம் காரணமாக இன்று முதல் 5 நாட்கள் இணைய சேவை துண்டிப்பு. கலவரம் பரவாமல் தடுக்க அரசு நடவடிக்கை. மணிப்பூரில் வன்முறை நீடிப்பதால் இம்பால் கிழக்கு மாவட்டங்களிலும் ஊரடங்கு உத்தரவு. அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்திற்கு மட்டும் அனுமதி. கோவையில் பாதாள சாக்கடை திட்ட பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்த வாகன ஓட்டிகள். பெயருக்கு வைக்கப்பட்ட இரும்பு தடுப்பில் மோதி நிலை குலைந்த வாகன ஓட்டிகள் பள்ளத்தில் விழுந்த விபத்து. நிரந்தர பணி நியமனம் செய்ய வேண்டும் என கோரி வரும் 12ஆம் தேதி சென்னையில் பகுதி நேர ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம். தேர்தலில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தல். மோடியை வெறுக்கவில்லை, கருத்துக்களில்தான் வேறுபடுகிறேன். அமெரிக்க ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் ராகுல் காந்தி பேச்சு. விசிகாவின் மதுவிலக்கு மாநாடு அரசுக்கு எதிரானது என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அமைச்சர் முத்துசாமி பேட்டி. சென்னை மண்டலத்திற்குட்பட்ட 5 மாவட்டங்களில் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் வெள்ளம் தடுப்பு பணிகளை முடிக்க வேண்டும். நீர்வளத்துறை பொறியாளர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் அறிவுறுத்தல். மதுரையில் அமைச்சர் உதயநிதி ஆய்வை தொடர்ந்து வருவாய் வட்டாட்சியர் உட்பட 4 பேர் இடமாற்றம். பணிகளில் தொய்வு இருந்ததால் நடவடிக்கை. சிறை கைதிகள் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும். சிறைத்துறை அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே பயணிகளை ஏற்ற தனியார் பேருந்து நடத்துனர்கள் ஓட்டுநர்களிடையே போட்டா போட்டி. பொதுமக்கள் லட்சம். YSR காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ நம்பூர் சங்கர் ராவ் வாகனம் மீது தெலுங்கு தேசம் கட்சியினர் தாக்குதல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க சென்றபோது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு. உத்தராகண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் நிலச்சரிவு, 5 பேர் உயிரிழப்பு. படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 4 பேர் மருத்துவமனைகளில் அனுமதி. தொடரும் மீட்பு பணிகள். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் காலமானார். நுரையீரல் தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உயர்கல்வித்துறை செயலாளருக்கு கடிதம். ஆசிரியர் சங்க தலைவர் பொதுச் செயலாளர் மிரட்டப்பட்டும் பழிவாங்கப்படும் வருவதாக ஆசிரியர் சங்கம் புகார். நிரந்தர பணி நியமனம் செய்ய வேண்டும் என கோரி வரும் 12ஆம் தேதி சென்னையில் பகுதி நேர ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம். தேர்தலில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். நீதிமன்றத்தின் வாகன நிறுத்தம் உள்ளிட்ட இடங்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை.
மனைவியிடம் விவாகரத்து கோரி நடிகர் ஜெயம் ரவி மனு தாக்கல். சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் அக்டோபர் 10ஆம் தேதி விசாரணை. திருவிடைமருதூர் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. விபத்தில் காயமடைந்த 9 பேர் கும்பகோணம் மருத்துவமனையில் அனுமதி. மகாவிஷ்ணு 25ஆம் தேதிக்குள் பதிலளிக்க மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையம் நோட்டீஸ். அசோக் நகர் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளை தரக்குறைவாக பேசியதாக குற்றச்சாட்டு. வணிகர்களின் பிரச்சினைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர் வெள்ளையன். வெள்ளையன் மறைவை குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். திரைப்படத்தில் லொடுக்கு பாண்டி கேரக்டர் போல வீட்டு உபயோகப் பொருட்களை அள்ளி சென்ற கொள்ளையர்கள். வீட்டு உரிமையாளர் வெளியூர் சென்ற போது மர்ம நபர்கள் கைவரிசை. அண்மையில் நடந்த மக்களவைத் தேர்தல் சுதந்திரமாகவும் வெளிப்படையாகவும் நடக்கவில்லை. மக்களவைத் தேர்தல் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டு நடந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மீது தாக்குதல். அரசு பேருந்து கார் மீது உரசியதால் வாக்குவாதம். பீகார் மாநிலத்தில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தேஜஸ்வி யாதவ் குற்றச்சாட்டு. ஊழல்களை முதலமைச்சர் நிதிஷ்குமார் கண்டுகொள்வதில்லை என விமர்சனம். ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது பாஜக. 21 பேர் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாறை விழுந்து ஒருவர் உயிரிழப்பு. பாறைகள் விழுந்து படுகாயமடைந்த மேலும் 3 தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுப்பி வைப்பு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இரவு 8:25, 8:55, 10:20க்கு இயக்கப்படும் ரயில்கள் இன்றும் நாளையும் ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அரியலூர் அருகே கள்ளிப்பால் குடித்ததால் மயக்கமடைந்த மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. தவறுதலாக சிறுவர்கள் கள்ளிப்பால் குடித்துவிட்டதாக தகவல். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 3 புதிய நீதிபதிகளை நியமிக்க கொலீஜியம் பரிந்துரை. மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் உள்ள 3 பேர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்க வாய்ப்பு. ராமேஸ்வரம் விசைப்படகு நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை. 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மறு உத்தரவு வரும் வரை தடை விதித்து உத்தரவு. சென்னையில் போதைப்பொருள் விற்பனை மற்றும் கடத்தல் தொடர்பான புகார். 3 நாட்களில் 334 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல். தமிழ்நாட்டில் இரவு 7 மணிக்குள் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு வங்கத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி மருத்துவர்கள் போராட்டம் நீட்டிக்கிறது. மருத்துவர்கள் போராட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் விதித்த கெடு முடிந்தும் போராட்டத்தில் ஈடுபடும் மருத்துவர்கள். பூமியை நெருங்கி வரும் எரிக்கல் உன்னிப்பாக கவனித்து வருவதாக இஸ்ரோ தகவல். அணு உலை கழிவுகளை அகற்றும் ரோபோ. ஜப்பானின் புகுஷிமியாவில் பணிகள் தொடங்கின. தனியார் பள்ளிகளுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் அங்கீகாரம் வழங்கும் புதிய சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. தமிழ்நாடு அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அருகே சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் வேலைநிறுத்த தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வி. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வருகிற 13ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு.
70% தொடக்க கல்வி ஆசிரியர்கள் பணிக்கு வந்துவிட்டதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. 1.22 லட்சம் பேரில் 85,000 ஆசிரியர்கள் பணிக்கு வந்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தகவல்.